பிரெட் அல்வா பண்ண போறேன், பிரெட் அல்வா பண்ண போறேன்னு சொல்லிட்டுருந்தேன் இல்லையா? வீட்ல பிரெட்டே இல்ல. அது தெரியாம தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ, இப்போ நாம பிரெட் வாங்க போறோம். ஸோ, நாம இப்போ வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான சூப்பர் மார்க்கெட் போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த சூப்பர் மார்க்கெட் தான். டென்மார்க்க பொறுத்தவரைக்கும் லிடில், ரீமா மாதிரியான சூப்பர் மார்க்கெட்ஸ் தான் கம்மியான அ அ பிரைஸ்ல வந்து பொருள்லாம் கிடைக்கும். ஃபோர்டெக்ஸ்ல வந்து கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும். இது நான் எப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கொலீக்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, அதனால தான். அப்ப நீ ஏன் அங்க போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க தான் எனக்கு பிடிச்ச அந்த பிரெட் இருக்கும். ஸோ, இந்த ஊர பொறுத்தவரைக்கும் இந்த மாரி ஸ்வீட்னஸ் அதிகம் இல்லாத பிரெட்டா தான் இங்க கிடைக்கும். பட் எனக்கு வந்து நம்ம அந்த இந்தியன் பிரெட்ல இருக்கிற அந்த ஸ்வீட்னஸ் வேணும். ஸோ, அப்படிப்பட்ட ஒரு பிரெட் வந்து ஃபோர்டெக்ஸ்ல தான் இருக்கு. அதனால நான் வந்து அங்க தான் போய் வாங்க போறேன். சாட்டர்டேனா இப்படிதான் நான் இருக்கிற தெரு வந்து அவங்க இந்த மாரி டென்மார்க்குடைய அந்த கொடியெல்லாம் இந்த மாரி நிறுத்தி வச்சு ஒரு மாரி வைப் பண்ணிருப்பாங்க. கரெக்ட்டா சாட்டர்டே மட்டும் தான் இது இருக்கும். பார்க்கவே நல்லாருக்கும். ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் வைப் வந்து இருக்கும். ஸோ பிரெட் அல்வா ரெடி. ஆனாலும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்ல. நான் நெனச்ச மாரி வரல. இந்த மாரி இப்படி எடுத்தோம்னா ஒட்டாம வருதா? ஸோ இந்த மாரி ஒட்டாம வந்துச்சுனாலே ரெடி தான் போட்டிருக்கு. நான் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அவங்களும் அதான் சொல்றாங்க. இருந்தாலும் அந்த ஒரு ப்ரவுன் கலர் வரும். அந்த ப்ரவுன் கலரே வரல. ஏன்னு தெரியல. ப்ரவுன் கலர் வராதனால எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. ஆனா டேஸ்ட்லாம் இருக்கு. இருந்தாலும் எனக்கு திருப்தியா இல்ல.